நாங்க இருக்கிற வீட்ல எல்லா ரூம்லயும் ஏசி இருக்கு. ஆனா, இந்த கிச்சனு பக்கம் ஒரு ஏசி வைக்கப்படாதா? வெயிலு வெளுத்து வாங்குதுங்க. நின்னு சமைக்கவே முடியல. சரி, சரி உங்க வீட்ல ஏசி இருக்குன்னு ரொம்ப பீத்திக்காதம்மா அப்படின்னு ஒரு சில பேர் நெனைப்பீங்க. அப்படிலாம் இல்லங்க. புரோனே நாட்ல அடிக்கிற வெயிலுக்கு இங்க ஏசி இல்லாம வாழவே முடியாது. எல்லார் வீட்லயுமே ஏசி இருக்குங்க. அதோட சேர்த்து எல்லார் வீட்லயுமே கார் இருக்கும். அதுவும் இங்க லோக்கல் புரோனே சிட்டிசனா இருந்தா 4, 5 கார் வச்சிருப்பாங்க. கார் இல்லாமயே இந்த ஊர்ல வாழவே முடியாது. இன்னைக்கு பயங்கர வெயிலுங்க. வெளுத்து எடுத்துருச்சு. கிச்சன்ல நின்னு சமைக்கவே முடியல. இந்த வெயில் அதிகமானாலே எனக்கு தலைவலி வந்துடும். அதனால ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். மதியம் லஞ்சு சமைச்சிட்டு இருந்தேன். ஆதவ் ஸ்கூல் போகும்போதே சொல்லிட்டு போயிருந்தான், அம்மா எனக்கு எக் பாஸ்தா வேணும்னு சொல்லிட்டு. அதனால அவனுக்கு எக் பாஸ்தா பண்ணிட்டு இருந்தேன். அண்ணன் சொன்னா தம்பி சொல்லாமல் இருப்பானா, தம்பியும் சொல்லிட்டு போனான் எனக்கு சப்பாத்தி வேணும்னு. என்ன வேணும்? ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த சப்பாத்தியை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஆயிரும் முகிலுக்கு. பார்த்தாலே தெரியுதுல. சப்பாத்திக்கு சைடிஷாக இந்த தக்காளி தொக்குன்னு ஒன்று பண்ணுவாங்கள்ல, அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். ஒரு 4, 5 நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து நறுக்கிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே பூண்டு. ரொம்ப சிம்பிளாகவே இது பண்ணிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடிங்க. சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.